வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டொயோட்டாவில் ஃபார்ச்சுனர் டாப் எண்ட் மாடல். சரியான காருங்க இது. பார்க்கறதுக்கே வண்டி ஒரு ராயலாகவும் ஒரு லுக்காகவும் இருக்கும். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். முதல்ல வண்டி டிஸ்பிளே பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபார்ச்சுனர் அந்த கார் வந்துட்டு போகிறது செம்மையாக இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். இப்போ வரும் பாருங்கள், இந்த வருது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. வண்டியோட ஸ்பெஷலே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் வீல் எந்த சைடில் திரும்பி இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளேலேயே காமிச்சிரும். அதேமாதிரி இந்த வண்டி வந்து ஒரு டாப் எண்ட் மாடல். ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டியோட ஃப்யூச்சர் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே ஒன்று இருக்குது, சிஸ்டம். அதில் வந்து ஆட்டோ ஆண்ட்ராய்டு மோடு இருக்குது. கீழே ஏசி லெஃப்ட் சைடு தனி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், ரைட் சைடில் டிரைவர் சீட்டுக்கு தனி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். எல்லாமே பட்டன் சிஸ்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூலிங் வேறு லெவலில் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கார் இது. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மூடு 4 மூடு இருக்குது. அதே மாதிரி சிட்டி மூடு, டிரைவிங், எக்கனாமிக் மூடு, ஸ்போர்ட்ஸ் மூடு, இப்படி ஒரு 3 மூடு இருக்குது. இது இந்த ஹேண்ட் பிரேக்கு இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடியும் இருக்குது. இப்போ ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி வந்து ஒரு பிக்கப்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வண்டியில் ஒரு விஐபி ரேஞ்சில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி வண்டியை லைக் பண்ணுவாங்க போகிறதுக்கு. அதே மாதிரி ஏறும்போதும் கூட பார்த்திங்கன்னா மேலே ஏறி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சைடு லெஃப்ட் ஏசி விண்டோ இந்த மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மேலே கீழே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு. லெஃப்ட்டு ரைட்டுக்கு ஏசிலேயே வந்துடும். சென்ட்ரு மிரர் பாருங்கள், அதில் ஒரு ஆட்டோன்ட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏற்ற மாதிரி திரும்பிக்கும். இது மற்றபடி கியர் நியூட்ரல் பண்ணுறதுக்கு, இந்த டவுன் பண்ணுறதுக்கு, இந்த சைடு கியர் அப் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங்கில். பிறகு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள இது எல்லாமே நம்ம சிஸ்டத்துக்கு உள்ளது. சிஸ்டத்துக்கு போகிற அந்த பட்டன் எல்லாமே நம்ம இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸ்க்கு. இது வந்து நம்ம டிஸ்பிளேக்கு போகிற பட்டன் எல்லாமே ரைட் சைடில் இனோவாவில் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வரும். லெஃப்ட் சைடில் உள்ள அந்த பட்டன் வந்து நம்ம வைப்பருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து லெஃப்ட் சைடில் வரும். ரைட் சைடில் வந்து பவர் லேம்ப், ஹெட்லைட் லேம்ப், அந்த லேம்ப்புக்குள்ளே சுவிட்ச் வரும். டிஸ்பிளே கண்ட்ரோல் பாருங்கள். மைலேஜ் எல்லாமே இந்த இதுலேயே வந்துடுது. மைலேஜ் நம்ம இந்த சாங்ஸு ஓடிட்டுருக்கு, அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா கூட ரைட் சைடில் டிஸ்பிளே மூலிமா மாற்றிக்கலாம். பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. லாக் பட்டன், அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டோர்லேயே வந்துடுது. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் பார்க்கிங் சென்சார் சுவிட்ச் இருக்குது. நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டும் ரொம்ப க்ளோஸில் இருந்தால் அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ரீஜென்ரேட், அதாவது டஃப் ஆயில் ஊற்றுறோம் இல்லையா, அது ரீஜென்ரேட் ஆகிற சுவிட்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து டிக்கி ஓப்பன் சுவிட்சு, இந்த சுவிட்சு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கீழே ஒரு டேஷ்போர்டு இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே. பிறகு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்குது. இதில் நமக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது வைக்கிறதுக்கு. லெஃப்ட் சைடு ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி பேக்கில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பேர் விஐபி சீட்டு, அதுக்கு பின்னாடி 3 பேர் உட்கார்ற மாதிரி சின்ன சீட்டு. மொத்தம் இந்த வண்டியில் வந்து 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். பின்னாடி 2 பேர், அதுக்கு பின்னாடி 3 பேர், முன்னாடி ஒரு ஆள், டிரைவரோடு சேர்த்து 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். இல்லை நீங்கள் சைல்டு சீட்டை வச்சு நாங்கள் 3 பேர் போகிற மாதிரி இருந்தாலும் ஓகே. அது நம்மளோட கம்ஃபர்டபுளாக பொறுத்து தான். மேலே பார்த்திங்கன்னா ரூஃபில் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே மேலே பின்னாடி உள்ளதுக்கு இருக்குது. முன்னாடி உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது டோர் லைட்டு, எல்இடி லைட்டு. இதில் ஒரு சின்ன டேஷ்போர்டு ஒன்று உண்டு பார்த்திங்களா. ஏதாட்டு கண்ணாடி கவர்ம்பாங்க. இதில் ஏதாட்டு ஒழிச்சு வைக்கணும்னா ஒழிச்சு வச்சுக்கலாம் வண்டியில். திருப்பி எல்இடி லைட்டு, இது லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம வெயிலுக்காக இறக்கி விட்ற இதில் வந்து ஒரு மிரர் இருக்கும். நம்ம டிரைவர் பார்க்கணும், நம்ம ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த மிரர் பார்த்துக்கலாம். அதுக்கு நேர் மேலே ஒரு சின்ன லைட்டு கூட இருக்கும். நம்ம அந்த மிரர் ஓப்பன் பண்ணால் அந்த லைட்டு எரியும். ஹாய்
அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு இது இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும், இதை ஓப்பன் பண்ணோன்னா லைட் எரியும். பாருங்கள், எரியுதா? ஆஃப் ஆகிடுச்சா? இதுதாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நைட் டைமில் பார்த்தா கூட நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. 7-8 கொடுத்துச்சுன்னா பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. இந்த வண்டி மைலேஜ் தான் கொஞ்சம் அடி வாங்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வைப்பருக்குள்ளே சுவிட்ச் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் லேம்ப் இருக்குது. இதில் வந்து இப்போ திருக்கிறேன் பார்த்திங்களா, இந்த சுவிட்சு தான் கீழே பார்க் லேம்ப் சுவிட்சு. நிறைய பேர் தெரியல அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த சுவிட்சு வந்து பார்க் லேம்ப் சுவிட்சு, இது வந்து ஹெட்லைட் லேம்ப் சுவிட்சு. அது ஹெட்லைட் லேம்புக்கு நேர் உள் பக்கமாக இருக்கிறது வந்து திருக்குனிங்கன்னா அது மட்டும் தனியாக திருக்கும். அது வந்து கீழே அடியில் உள்ள பார்க் லேம்ப் சுவிட்சு. அது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. அந்த லைட்டு போட்டு யூஸ் பண்ணலாம், நைட்டு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த வண்டியில் சீட் ஏசி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சீட் ஏசி ஆன் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்டுக்குள்ளேயே ஏசி வரும். அதே மாதிரி அது எந்த ரேஞ்சில் ஹையாக வேணுமா குறைஞ்சி வேணுமா அந்த லெவலுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு சீட்லேயும் அதே மாதிரி இருக்குது. சீட்டில் உள்ளேருந்து வெளியே காற்றடிக்கும், ஏர் சர்க்குலேஷனுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப லென்த்தாக இன்னும் ரொம்ப லாங்க்கு போகும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த வண்டியில் உட்காந்து போனீங்கன்னா ஒரு பெரிய ராயல் லுக்கு கொடுக்குங்க. நல்லா ஒரு உயரமாகவும் சரி, உட்காந்துருந்து முன்னாடி பேனட் வரைக்கும் நல்லாவே வியூ கிடைக்கும். சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பட்டன் டைப்பு பாருங்கள். இப்போ பின்னாடி பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே இந்த இதில் வந்து லக்ஸரி மாடலில் கொடுத்துருக்குறாங்க. டாப் எண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.